ஜீசஸ் என்ன பேசுறாரு அதுதான் நான் ஷேர் பண்றது யூஸ்வலி. அதுக்கான பல அந்த என்ன சொல்லுவாங்க தியாலஜி அப்படிலாம் எனக்கு தெரியாது. I didn't go for any Bible college. But what ஆண்டவர்கிட்ட பாதத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு தான் இது பண்றேன். அப்ப நான் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் 1 இயரா நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம். We have traveled from January to November. இன்னும் டிசம்பர் ஃபினிஷ் ஆகல, போகும்போது நியூ இயருக்கு நம்ம என்டர் ஆகிறோம். பல கனவுகள் பல திங்கிங்கோட போறோம். ஆண்டவர் என்ன உங்களுக்கு பேசணும், ஒரு முக்கியமான செய்தி வேணும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அல்லது ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு ஏற்ற செய்தி ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் திங்க் பண்ணி வேர்ட் ஆஃப் காடை எடுக்கிற நேரத்தில் அந்த ஒரு சொல்லுவோம் ஒரு கம்ஃபர்டிங் மெசேஜ் கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆண்டவரே அப்படிங்கிற டைம்ல பார்த்தா அந்த மாதிரி ஒரு இது போகல, ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி தான் ஆண்டவர் நீங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி பிக் மெசேஜ். பட் அதை நான் ரொம்ப ஷார்டன் பண்ணி பைபிள்ல இருந்து ஒரு 4 பேரை காட்டி கொடுத்து விட்டு இந்த செய்தியை நான் பிடிக்க விரும்புகிறேன். பட் இன்னைக்கு திஸ் இஸ் a very prophetic message. ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசி இடைப்பட்டதுனால தான் இன்னைக்கு இதுல ஷேர் பண்றோம். இட்ஸ் a very tough message தான். ஒருவேளை அது sometimes it may hurt us. பைபிள் வசனம் எப்பவுமே நம்மளை ஹர்ட் பண்ணாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், பைபிள் வசனங்கிறது நம்மளை அரவணைக்கிறதாகும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அரவணைக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா அப்படி விசுவாசத்தை மாதிரி தெரியல, சவுண்டே வரமாட்டேங்குது இல்லையா? நம்ம ஒரு எங்கேயெல்லாமோ ஒரு கிரிக்கெட் பார்க்க போறோம், ஒரு கிரிக்கெட் நம்ம இந்தியன் டீம் விளையாடுது அப்படின்னாலே எல்லாமே நம்ம வியூ பண்ணி நம்மள அறியாம எமோஷன்ஸ் வந்துடுது. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு கேதரிங் இருக்கிற நேரத்தில் நம்ம அறியாமலே அந்த ஹாப்பினஸ் வரணும், நம்ம அறியாமலே சந்தோஷம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா வரணும். Let's all raise our hands and say hallelujah. Amen, hallelujah. Yes, praise God. ஆண்டவர் நீ கொடுத்த ஒரு வசனத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். Turn to the book of Jeremiah. எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 24வது அதிகாரம். ஒரு சில வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். எரேமியா 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்துள்ள கடைசி பகுதியும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுள்ள சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளும் ஆயிருக்கிறது என்றேன். This is what Lord showed for Jeremiah. ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார், எரேமியாவை சொல்றார், எரேமியாவை என்னத்தை பார்க்கிற நீ? 2 baskets are there. 2 baskets. தேவனுடைய மெசேஜுடைய தலைப்பே அதுதான். 2 baskets, 2 people. 2 baskets are there in front of the church. கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிற 2 கூடையை கர்த்தர் காண்பித்தார். ஒரு கூடை இட்ஸ் a good fig, another கூட bad figs. Good figs and bad figs are there. அப்போ 2 கூடை நிறைய பழங்கள் இருக்கிறது. ஒரு கூடை நிறைய உள்ள அத்திப்பழம் அது வந்து நல்லவைகள், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது, எப்பவுமே நல்லவைகள் தான். ஆனால் அடுத்த கூட புசிக்கத்தகாத கெட்டு போன அருவருப்பு நிறைய அத்திப்பழமாக இருக்கிறது. என்ன ஆண்டவரேன்னு கேட்டா, என் ஜனம் அந்த நல்ல கூடையில் உள்ளது யார் தெரியுமா? சிறையிருப்பிலிருந்து, கேப்டிவிட்டியிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என் கூட டிராவல் பண்ணி வர்றாங்கல்ல இஸ்ரேல், அவங்க தான். சிதேக்கியா ராஜாவாதான் சொல்வார் கெட்டு போனது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் வந்திருக்கிறார். நம்மளை பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்தா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் 2 கூடையை பார்க்க. 2 கூட என்ன? நீங்களும் நானும் தான். What is the 2 basket? Basket என்ன? பழம். எதுக்கு எக்ஸாம்? ஆண்டவர் இப்படிதான் நிறைய ஓமைகளை சொல்வார். அன்றைய நேரத்தில் புரியாது, எனக்கு இது முன்னால புரியாது. பழமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓமைகள் சொல்ற நேரத்தில், எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்ற நேரத்தில் வந்து அதுல வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்கிறது. இந்த 2 கூட எதை குறிக்கிறது? உங்களை என்னையும் தான் குறிக்கிறது. இந்த
தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் வந்திருக்கிற இந்த பிளேஸ்ல ஆண்டவர் இன்னைக்கு 2 baskets பார்க்கிறார், 2 கூடையை பார்க்கிறார். 2 கூட்டணி இந்த இடத்துல இருக்கிறாங்க. 2 விதமான கூட்டம். ஒன்னு ஆவிக்குரிய பீப்புள், இன்னொன்னு இன்னும் ஆண்டவர்கிட்ட வராத பீப்புள் இருக்கிறாங்க. Still they are traveling in the world. எதை குறிக்கிறது? Spiritual. The basket எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய எதை குறிக்கிறது? நல்ல வழிகள். இயேசுவின் பார்வையில் விலையேற பெற்றவர். இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில யார் விலையேற பெற்று உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவங்க தான் அந்த கூடையில் இருக்கிறாங்க. எரேமியாவே, இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் மீட்டிங்ல தேங்க் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம தேங்கிங் ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிப்பாரா? பாவத்தோடு டிராவல் பண்ணி என்னை விட்டுட்டு போகக்கூடிய பாஸ்கெட் இருக்குது, தூரமாய் போனவங்களும் இருக்கிறாங்க, என்னை நேசிக்கக்கூடிய கூட்டமும் இந்த கூட்டத்தில் இருக்குது. That is the word of God today. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன், இந்த 2 கூட அது நிறைய இடத்துல வந்திருக்கிறோம். 1-2 பேர் நாமக்கல் கூடி நான் வருவேன். மத்திய சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட நேரத்தில் எல்லாத்தையும் காண்பிக்க கொடுப்பதற்கு சைனில் சொல்றாரு. 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தங்க ஏற்று விடப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க. ஒருத்தங்க மாவரைச்சிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அரைப்பாங்க, மற்றவங்க கைவிடப்படுவாங்க, ஒருத்தங்க ஏற்று விடப்படுவாங்க. ஜெனசிஸ்ல பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ல இந்த 2 baskets எப்படி வருது? எதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது? 2 baskets, 2 நான் சொல்றாரு. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதான் சொல்லுவாரு, இந்த பேக் ஃப்ரூட் அந்த நடுவில் இருக்க கனி நீ பூசிக்க கூடாது அப்படின்றாரு. பிகாஸ் வாய் நன்மை தீமை. இந்த 2 baskets என்னது? நன்மை தீமை. ஒன் இஸ் ஹோலி, அடுத்தது பாவம் நிறைந்தது. ஒரு பேஸ்கெட் பரிசுத்தமான பேஸ்கெட், 2வது பாவம் நிறைந்த பேஸ்கெட். ஆடம்ல சொல்வார் நன்மை தீமை அறியாது. அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்க டிராவல் பண்ணி மத்திய மார்க் அப்போஸ்தலர் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது நேரத்தில் தெரியும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்வார்ல, மத்திய 25வது அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங். வலது பக்கம் உள்ள ஆடு, இடது பக்கத்தில் உள்ள ஆடு 2. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவோடு ஆராதித்து ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்து கடைசி வரைக்கும் அந்த முத்திரையை காப்பாற்றினவங்க பரலோகத்துக்கு போக, மற்றவங்க நேரம் ஹெவன் அண்ட் ஹெல். இந்த 2 basket எதை குறிக்கிறது தெரியுமா? ஹெவன் ஹெல் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க போயிடுவாங்க. நன்மை தீமை, பரிசுத்தம் பாவம். எந்த பேஸ்கெட்ல நம்ம இருக்கிறோம்? எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பரிசுத்தம் நிறைந்த கூட்டத்தில் வாழ்வதற்கும் பரிசுத்தம் நிறைந்த இடத்துல இருப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். பிகாஸ் நம்ம அநேக நேரத்தில் மெசேஜஸ் கேட்கிறோம், பலமாக விட்டுறோம், போயிருது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, மனுபுத்திரனை நீ என் ஜனங்கள் கூடுவது போது என் ஜனங்கள் இருக்கிறாங்க, பட் அவங்க இருதயத்தில் சாரல வார்த்தையை தான் கேட்கிறாங்க, தேங்க் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, பட் their heart is not there. நீங்க நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? ஆண்டவர் நீங்க ஒரு செப்பரேட்டட் ஒரு கூட்டமா நீங்க வச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தை ஆண்டவர் நீங்க 2ஆ பார்க்க விரும்புறாரு. 2ஆ பார்க்கறாரு. எந்த கூட்டத்தில் வரோம்? ஓடி வந்துடுறோம், வரணும். அருவருத்த கூடையில, அத்தி பழத்தில் உள்ள அருவருத்த கூடையில நம்ம இருந்து மாட்டி முடிக்க கூடாது. அதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதுல இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த 27வது அதிகாரம், 29வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் பட்டயத்தை, பஞ்சத்தை, கொள்ளை நோய் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புசிக்கத்தகாத கெட்டு போன அத்திப்பழங்களுள்ள அவர்கள் ஒப்பாவேன் என்று செயல் கர்த்தர் சொல்றார். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? கெட்டு போயிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? என் வாழ்க்கை இன்னும் கெட்டுதான். Still I am not with Christ. What is the meaning of this spiritual basket? What is the meaning of this another one person? Godly people, ungodly. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வீட்ல போய் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் ஸ்பெஷல் ஆர்டர் சொல்றார், துன்மார்க்க நீதிமான். இந்த பாஸ்கெட் இன்னும் எதை குறிக்கிறது?
ஸ்பிரிச்சுவல் பேஸ்கெட் வந்து நீதிமான். கெட்டு போன அத்திப்பழம் கூட எதை வைக்கிறது? விக்கெட் மேன், துன்மார்க்கன். ஆண்டவர் சொல்றாரு அதுல எசேக்கியேல்ல, நீ துன்மார்க்கனை எச்சரித்த பிறகும் அவன் மனந்திரும்பாவிட்டால் அந்த துன்மார்க்கத்திலே சாவான். ஆனா நீ துன்மார்க்கனை எச்சரித்த பிறகு அவன் மனந்திரும்பிட்டான், அவன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கூட்டத்துல கூடையில நான் வந்துடுவான். ஏன் அரவணைப்பில் இருப்பான்? அது ஸ்பிரிச்சுவல் பாஸ்கெட் இன்னும் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்ல போன பாத்தீங்கன்னா அது எதை குறிக்கிறது? இயேசுவின் அரவணைப்புல, இயேசுவின் பேழைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதான் சேஃப். இந்த கெட்டு போன கூட்டத்துல நம்ம இருந்து ஆண்டவரை கூட்டாலும் வரமாட்டார். நீங்க எத்தனை பேர் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இதே எரேமியாவுல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொடுங்கள். அதை சொல்லிட்டு நாங்க 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் வீட்டாரவேல் அவங்க வந்து பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் கண்டேன். அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு, அது தீட்டி போட்டு போயிட்டு. இஸ்ரவேல் was defiled against the God. ஆண்டவருடைய பார்வையில தீட்டுப்பட்டாயிட்டு. ஓசியாவை சொல்ற இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு, இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்ற. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் களவு செய்யறது, கொலை செய்யறது, அருவருமான காரியங்களை குடிக்கிறது, இதுதான் பாவம், வேற ஒன்றும் பாவம் இல்லை. நம்மளுக்கு எத்தனை பேர் பாவத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவத்தோட டிராவல் பண்ணி தேங்க் பண்ண வந்திருக்கிறோமா? அந்த தேங்கிங் ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? ஒரு வருஷம் நம்ம நடந்ததெல்லாம் நினைச்சோம், எப்படி நம்ம வாழ்ந்ததெல்லாம் இல்லை, எப்படியும் நான் டிராவல் பண்ணி எப்படி நான் வாழ்ந்தலாங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அன்னை சொன்ன மாதிரி ஜாஷுவா மாதிரி கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து தாழ்மையாக இருந்தாதான் பிளஸிங். எல்லாம் போராட்டம் தான், கெட்டு போன அத்திக்குளம் தான், அதுல சந்தேகமே இல்லை. இன்னும் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த சாப்டர்ல வந்து, நான் தீர்க்கதரிசிகளாகி ஊழியக்காரனை தீர்க்கதரிசி அனுப்பி கொண்டே இருந்தோம், அவங்க செவி கொடுக்காம போனாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்காம போனாங்க. மோசஸ் சொல்வார், இவங்களுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களை கல்லறிய பார்க்கிறார்கள் என்று. நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை கல்லறிஞ்சிட்டு இருக்கிறோம்? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை கல்லறிஞ்சிட்டு இருக்கிறோம்? பிளெஸிங்ஸ் தேவைதான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே கண்டிஷனல் தான். கண்டிஷனல் பிளெஸிங்ஸ், நாட் அன்கண்டிஷனல். நீ பாவம் செஞ்சா there is no blessing. எத்தனை பேர் நம்ம டிராவல் பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம்ல. அநேக நேரத்துல we compromise the world, we compromise sin. பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்றோம், மற்றவங்க தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைப்பாங்க, என்னோட ரிலேஷன்ஸ்ல வேற தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி பாவத்தோட போறோம். வெளிக்கு தெரியாத பாவங்கள், வெளிக்கு தெரியாத கேவலமான காரியங்கள் எத்தனை பேர் வச்சு சொல்றோம். நம்ம கணவனுக்கு தெரியாம மனைவி, பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர், மாறி மாறி ஃபேமிலிஸ்ல ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியதுக்கு காரணம் என்ன? சத்துரு உள்ள வந்ததுனாலதான். இன்னைக்கு ஒரு சர்ச்ல நான் கிரைஸ்ட் சர்ச்ல நான் பிரதர்ல பேசிட்டு அவர் சொல்றாரு, divorce is very common brother. என்கிட்ட சொல்ற divorce is very common brother. Nothing but the Bible didn't recognize that divorce. Do you know that அப்படின்னு? அது கரெக்ட் தான். பிடிக்கட்ட போக வேண்டியது ஆண்டவர் அதுக்கு அழைக்கல. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி சேர்த்து வச்சாரு. ஆண்டவர் சொன்னார் கட்டளை, தேவன் இணைத்ததை மனிதன் பிடிக்காது இருக்கணும். இன்னைக்கு மனுஷன் பிடிக்கிறது நம்ம புறப்பட்டு இருக்கிறோம். We are going to the courts and we are going to churches and we are going to the ungodly people and before அங்க போய் நிக்கிறோம்ல, ungodly peopleஸ்க்கு முன்னாடி நாம தலை குனிஞ்சு நிக்கிறோம். Why? There is no Christ inside your family. நம்ம ஃபேமிலில நீங்க ப்ராப்ளம் வருது, நம்ம ஃபேமிலில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நம்ம ஃபேமிலில நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா there is no Christ. ஜீசஸ் இடம் இல்ல, priority இல்ல. There is no priority for Christ. If there is priority for Christ, he will be there, he will bless you. எரேமியா சொன்னாரு, இஸ்ரவேல் என்னை விட்டுட்டாங்க பாரு. மோசஸ் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா இருக்கிறேன், உங்களை அழிச்சிடுறேன், உங்களை கொல்லுறேன், நான் வேண்டாம் எரேமியாவே. மோசஸ் வேண்டாம். மோசஸ் ஒரே மோசஸ்னால தான் அத்தனை பேரையும் காப்பாத்துறாரு.
நீங்க எத்தனை பேர் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்? நீங்க உங்களை தான் தேடி ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நம்ம தேடி வந்திருக்கிறாரு. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாயிருந்தனால்தான் இந்த ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆண்டவர் கொடுத்து திரும்ப திரும்ப என்னை கட்டி எடுப்பிட்டே இருந்தார். இதுதான் நீ பேசணும். ரெண்டு கூட்டமாக தான் நீ பார்க்கிறார். எந்த கூட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்? Gossiping is sin. அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்றது, பிறகு புறங்குறது, அடுத்தவங்களை பத்தி கெடுத்து பேசுறது, நியாயப்படுத்துறது, இது அவ்வளவுமே பாவம் தான். பொறாமைகள், பாவத்தின் சம்பளம் மரணம். பவுல் தெளிவாக சொல்றாரு. ஏதோ அவன் வளர்க்காரன், அவன் பாவம் செய்ய நான் கரெக்ட் அப்படி இல்லை. ஆண்டவருடைய மனுஷனுடைய பார்வை வித்தியாசம், ஆண்டவருடைய பார்வை வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவருடைய நினைவுகள், அவருடைய பார்வைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசம் தான். நம்முடைய காரியத்துக்கு ஒத்து போகாது. என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணணும். We need to surrender our life and family to Christ. கிராஸ்ல வைக்கணும், டெய்லி வைக்கணும். நான் போன வருஷமே ரட்சிக்கப்பட்டேன், 2 years ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் பார்க்கிறேன். நோ, அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அனுதினமும் ரட்சிப்பு உண்டாகணும். எப்படி ரட்சிப்பு வரும்? எப்படி கனெக்ஷன் வரும்? எப்படி நான் ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்க முடியும்? ஆண்டவர் கை பிடிச்சிட்டு வா, என் கூட அவர் டெய்லி கேட்கிறாரா? இல்ல இல்ல. என் ஓசியாவோட 8ஆம் அதிகாரத்தில் சொல்றேன், வேதத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தேன். அவங்கள எல்லாம் எடுக்க டைம் இல்லை, அவங்க அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்க. என் வேதத்தினுடைய மகத்துவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க அந்த அந்நிய காரியமா மாத்திட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க. எரேமியா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, காண்பித்து கொடுக்கிற எரேமியா வசனத்தை திருப்பி கொடுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். 2வது எப்படி சொல்றது? எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கேட்டாரு. ஆண்டவர் கேட்கிறார், நீ நம்ம பார்த்தா கேட்கிறார், உங்களை என்னையும் பார்த்தா கேட்கிறார். இதுக்கு 4 விதிகள் இருக்கல, நம்ம சேர்த்தான். ஆண்டவர் கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு போறாங்க, மாயை பின்பற்றி போறாங்க, என்ன அநியாயத்தை பார்த்தாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன அநியாயம் செஞ்சிருக்கார்? Can you say anything? The creator of the universe, the king of kings and the lord of lords, who created the man and everything, எல்லாமே அவர் தான் கிரியேட் பண்ணாரு. நம்ம வழிவிலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம தான் மாறி போயிட்டு இருக்கிறோம். அவர் என்னைக்கு உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் கம்ஃபர்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியை நேசித்தது நிமித்தம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, எத்தனை பேருக்கு இந்த தருணம் கிடைக்கல. நீங்க நம்ம மேல வச்ச இல்ல நம்மளை நேசிச்சு நம்ம ஆண்டவரை செஞ்ச நிறைய காரியத்தினால எல்லாம் கிடையாது. If I am donating for Christ, for நான் ரூபாய் கொடுக்கலாம், நான் பொருளை கொடுக்கலாம், ஊழியத்துக்காக எல்லாம் கொடுக்கலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். But if I am not with Christ, என்னுடைய கொடுத்தது எல்லாமே நினைக்கப்பட மாட்டாது. நீங்க லட்சங்களை கொண்டு ஊழியத்துக்கு கொடுக்கலாம், thousands கொடுக்கலாம், மிஷனரிஸ் தாங்கலாம், சர்ச்சை கட்டி கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை இயேசு கொடுக்கலன்னா எனக்கு ஒன்று தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்ல போறாரு. நீங்களும் அந்த அத்திப்படம், கெட்டு போன அத்திப்படம் கூட தான் இருக்கீங்க. கெட்டு போன அத்திப்படம் கூட இருந்துட்டு நான் மிஷனரி வாங்குறேன், நான் நிறைய லட்சங்களை கொடுக்குறேன், நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், நான் உலகம் நோ, அப்படி தேவையில்லை. வந்தா பரிசுத்தமா இருக்கணும், இல்ல பாவத்தோடு இருக்கணும். ரெண்டுலையும் டிராவல் பண்ண முடியாது. பேலன்சிங், there is no balancing in Christ. பைபிள் ஒரு பேலன்ஸ் பண்ணாது. ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், இல்லைன்னா பாவத்தோடு இருக்கணும். நம்ம எந்த வாழ்க்கையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம்? உங்க இதயத்துல நீங்களே கேட்டு பாருங்க. This is a very precious time. எங்க நம்ம இருக்கிறோம்? ஃபேமிலி எங்க இருக்குது? இண்டிவிஜுவல்ல எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவரோட நெருக்கம் இருக்குதா? ஒரு இன்டிமசி இருக்கா? இருக்குதா? நம்மகிட்ட எப்படி வரும்? ஆண்டவரோட கனெக்ஷன் எப்படி வரும்? அந்த தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோட நான் டிராவல் பண்ணணும், ஆண்டவரோட நான் நெருங்கணும். வசனம் தான் ஆண்டவர் நம்மளை இணைக்கும். ஆண்டவர் என்னைக்கு கைப்பிடிச்சு நம்மளை கூட்டி போய் உட்கார வச்சு நம்மளை பண்ண மாட்டாரு. கொடுத்துருக்கிறாரு, அவரு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஞாபகம், எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் அண்ணன் இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். நான் சின்ன பையனா இருக்கிற டைம்ல சண்டே ஸ்கூல் போனேன். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த டீச்சர் இருக்கிறாங்க. ரியலி ஹானர் ஹிம்.
அவங்கெல்லாம் அன்னைக்கு சண்டே ஸ்கூல் எடுத்து பைபிள்லாம் சொல்லி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு ஃபேமிலியா வந்திருக்கிறாங்க. ஐ தேங்க் காட் ஃபார் இட். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா தேவ பிரசன்னம் தான். இன்னைக்கு நம்ம எழுந்துட்டு இருக்கிறோம். ரியலி ஆண்டவர் நம்மளை கடன் கொடுப்பார். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதுல லேவியராமின் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்திலையும் 17வது அதிகாரத்தில் லேவியராமும் அதுல 16வது அதிகாரத்தையும் 17வது அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிரேஸ் என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் இறந்து மரித்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு இந்த ரெட்ஷிப் கிடைச்சது. அந்த லேவியராம் 16வது அதிகாரம் 17வது பார்த்தீங்கன்னா அந்த டே ஆஃப் அட்டோன்மென்ட்ல நம்மளை யாரும் பிரவேசிக்க முடியாது. பாவ நிவர்த்தி செய்வதற்கு பிரதான ஆசாரியர் அந்த டைம்ல ஆரோன் இருந்தார். அவர் தான் அதில் போக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் தன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி போவார். நீங்க இப்படி என்ன பிரிவிலேஜ், வாட் பிரிவிலேஜ் we have. நமக்கு என்ன பிரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இயேசுவை எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் நம்ம இருக்கலாம், எப்ப வேணாலும் நம்ம அவரை அண்டி கொள்ளலாம். அதான் இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேரை எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் காண்பித்து கொடுத்து அடுத்ததை காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மோசஸ் அண்ட் ஜூதாஸ், மோசையும் யூதாஸையும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்றது, மோசஸ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் போன் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்து, எகிப்தினுடைய தலைசன் வெள்ளத்தை நான் சங்கரிக்க போறேன், நீ பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கு நம்மள்ட்ட ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்கள, உங்க ஃபேமிலிய, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப், உங்க பேரண்ட்ஸ், உங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பரிசுத்தப்படுத்த சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்ற காரியம் என்ன? உங்க ஃபேமிலி நீங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க எல்லாரையும் நீங்க பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்க பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்க கணவனை, உங்க மனைவியை, உங்க பேரண்ட்ஸ, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தா எல்லாரையுமே ஆண்டவர் நீங்க பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. Because without holiness you cannot see God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருந்தது போல நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த பாவத்தோட சேர்ந்து ஆண்டவர் தரிசிக்கவே முடியாது. அவங்களும் இப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு கெச்சுகதர் பார்ட்டிஸ் தானே, அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க, நான் அட்டன் பண்றேன். நோ, ஆண்டோடைய பிள்ளை போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது, பேசக்கூடாத காரியத்தை பேசக்கூடாது. மோசஸ் ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தப்படுத்து, தலைச்சல் பிள்ளையில ஃபர்ஸ்ட் போன பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கு இந்தியா யூத் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபேமிலிஸை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி அவர் கிருபையாக இன்னைக்கு வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு வந்திருக்கிறாரு. 2 கூட்டமா பார்க்க கூடாது, ஒரு கூட்டமா தான் பார்க்க விரும்புகிறார். அவர் ஒரு கூட்டமா தான் பார்க்க விரும்புகிறார். என்ன கூட்டம்? ஸ்பிரிச்சுவல் பாஸ்கெட்டாக ஆவிக்குரிய ஒரு கூட்டமா தான் பார்க்க விரும்புகிறார். என் கூடயே தான் நடக்கணும், என் பிள்ளைங்க என் கூட தான் வரணும், என் கூட தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டா ஏன் நம்ம விட மாட்டேங்கிறோம்? நம்ம இருதயம் இன்னும் கல்லா தான் இருக்குது. ஏன் ஆண்டவரோட சேர்றதுக்கு நம்ம விருப்பம் இல்லை? Still we are traveling in this world. Worldly things, உலக பிரகாரமான காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண்டவரோட சேர முடியல. மோசே அப்படி இல்லை. திருப்பி கொடுங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 19வது அதிகாரம் 18வது வசனத்துல 20வது வசனம் பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில அக்கினி இறங்கி தேவன் அக்கினியால மோசஸ்ட பேசினாரா? நீங்க நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுறாரா? நம்மள்ட்ட ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. நம்மள்ட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இவங்கள்ட்ட தான் பேசுவார், அவங்கள்ட்ட தான் பேசுவார்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். பட் நம்ம செவி சாய்க்கல, நம்ம ஆண்டவருக்கு செவி சாய்க்கல. மோசஸ் எப்படி பேசுறாரு? He was intimacy with God. அவருடைய intimacy and closeness தான் ஆண்டவரை நெருக்க வச்சது. இது எத்தனை பேர் வாசித்து இருக்கீங்க? நீங்க ட்ரெடிஷனலாக கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. கடமையை எப்படி வாழலாம், உலகத்தார் எப்படி வாழலாம், ஆனா
நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசுனுடைய வருகை நெருங்கிட்டு இருக்குது. மோசே இன்டிமேசி அக்னியில் ஆண்டவர் பேசுறாரு, சீனாய் மலையில பேசுறாரு. இன்னொரு இதை தெரிவித்துக் கொள்கள். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம் இதிலிருந்து நான் வாசிக்கிறேன். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் தங்கி இருந்தது. மேகம் 6 நாளில் மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் மோசையை கூப்பிட்டார். அதுல கடைசி சொல்றது, மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்தது. மலையின் மேல் 40 நாள் புசியம் Moses was there with Christ. Moses was there. நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் நெருங்கி இருக்கிறதுக்கு பழகி பாருங்க. அதை போல ஒரு அனுபவம், அது போல ஒரு பெஸ்ட், அது போல ஒரு இன்டிமசி அனுபவம் கிடையாது. 40 days was there with Moses. மோசே ஆண்டவரோடு இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம். மார்க் சுவிசேஷம் அதுக்கு முன்னதாக மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 25-26 வசனம் சொல்லுது. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசி என்னுடைய சரீரமா இருக்குது என்றார். மோசஸ்க்கு காரியத்தை நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. இப்பவே டைம் ஆயாச்சு. உங்களுக்கும் டின்னர்லாம் ரெடியாக தான் இருக்குது. பட் வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோசஸ் இன்டிமசி தான், அந்த க்ளோஸ்னஸ் எப்படி இருக்கிற 40 நாள் இருக்கிறார். நம்ம ஒரு நேரம் இருக்கிறோமா? 3 days 3 நாள், ஒரு நாள்ல 1 hour இருக்கிறோமா? half an hour ஆண்டவரோடு இருக்கிறோமா? பிரேயர் பண்றோமா? பைபிள் வாசிக்கிறோமா? அப்ப எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நீக்குவாரு? பைபிள் வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, ஃபேமிலி பிரேயர் இல்லை, இண்டிவிஜுவல் பிரேயர் கிடையாது. எனக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர் ஜான் அண்ட் லீலா எனக்கு ஜெபம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. இட் இஸ் a support. அது ஒரு சப்போர்ட் தான். உங்க இண்டிவிஜுவல் லைஃப் எப்படி இருக்குது? பர்சனல் லைஃப் கிரைஸ்ட் எப்படி இருக்குது? பைபிள் வாசிப்பு இருக்குதா? ஜெபம் இருக்கா? சாத்தான் என்டர் ஆயிடுவான் உள்ளார. 3 hour மோசஸ் என்டர் ஆக முடியல. சாத்தான் 40 days அவன் க்ளோஸ். எத்தனையோ தடவை 40 நாள் இருக்கிறாரு. ஃபுல்லா ஆண்டோட தான், ஃபுல்லா எப்பவுமே ஆண்டோட தான். 3 வருஷம் யூதாஸ் ஆண்டோட கூட தான் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. 3.5 years Judas was there with Christ as a disciple. தெரிஞ்சுதான் செலக்ட் பண்றாரு. எனக்கு காட்டி கொடுப்பான் சொல்லிட்டே தான் இருக்கிறார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். மறந்துருப்பல்ல தேவதையும் கணிதம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? யூதாஸ் இடத்துல இருக்கிறோமா? மோசஸ் இடத்துல இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? காட்டி கொடுத்தான் கடைசி வரைக்கும், காலத்துல எது போடுற வரைக்கும் காட்டி கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுவார். மார்க் சுவிசேஷம் 14 யோவான் 13 சொல்லுவார், நீ செய்யறதை சீக்கிரமா செய். எதற்கு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளி காசு, 30 சில்வர் காயின்ஸ்க்கு யூதாஸ் ஜீசஸை விட்ரை பண்ணி டினை பண்ணி காட்டி கொடுத்தான். நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு இருக்கோம்? அவன் 1 டைம் காட்டி கொடுத்து 4 வீட்டு சேர்த்துட்டான். நம்ம எத்தனை தடவை நம்முடைய பாவத்தினால ஆண்டவரை சங்கடப்படுத்தி இருக்கோம்? How many times we denied Christ? How many times we betrayed Christ by doing all sort of sins? தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத gossiping, தேவையில்லாத குற்ற உணர்வு, மற்றவர்களை எடுத்து பேசுவது, நியாயப்படுத்துவது, பெருமைப்படுத்துவது, கோபப்படுவது, எரிச்சலாகுவது, வேண்டாத அருவருக்க பாவமான காரியங்களை செய்வது, பார்ப்பது, இச்சிப்பது, watching the television, watching in the mobile phones, watching addictions, ரகசியமா பார்க்கிறது, யாருக்கும் தெரியாம பார்க்கிறது. எக்ஸாம்பிள் டிவி பார்க்க நம்ம போன்ல எல்லாமே இருக்குது. all sort of things are there inside the phone. நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. தோன்றதெல்லாம் பார்க்கிறது. பார்த்துட்டு இருக்கோமா? beware of it. தீமையில கொண்டு போய் விடுறோம்.
கண்ணீர் வடிக்க வேண்டியது வந்துடக்கூடாது. யூதாஸ் 3 வருஷம் இருந்தான், டினை பண்ணல. 30 pieces of silver coins, அது என்ன சொல்றான் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு $441, $441. அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 35,000 rupees, 35,000 ரூபாய்க்கு யூதாஸ் ஜீசஸை காட்டி கொடுக்குறோம். நம்ம எத்தனை லட்சத்துக்கு கோடி நம்ம காட்டி கொடுத்து எத்தனை நம்ம எத்தனை இதுக்கு நம்ம ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. பைபிள நீங்க கோட் பண்ணி வச்சுக்கோங்க வசனத்தை. மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46ல இருந்து 48 வரைக்கும். இன்னும் மார்க்ல சுவிசேஷம் 14வது அதிகாரம் 42ல இருந்து 46 வரைக்கும். இன்னொரு காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கிறோம், திருப்பிக் கொடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. 3வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணோம், நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்திய வீதியை இடம் யதார்த்தம் வந்து சேராமல் போயிட்டு. இப்படி பொய் பேசி கலகம் பண்ணி இப்படிலாம் இருந்தோம்னா என்ன கூடையில இருக்கிறோம்? கெட்டு போற அந்தி குலத்தோட கூடையில தான் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவருக்கு நமக்கு பிடிக்கிறது என்னது? வசனம் என்ன சொல்றது? உங்கள் அக்கிரமங்களே என்ன பண்றது? நம்மளுடைய நீதியா, நம்முடைய காணிக்கையா, நம்ம கொடுத்த டொனேஷன்ஸா, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸா? அப்படி அல்ல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகுதான். நம்ம அக்கிரமம் தான் தேவனுக்கு முன்னாடி பிரிவினை உண்டாகுது. அது யார் விதிவிலக்கு கிடையாது. ஊழியக்காரர்கள் விதிவிலக்கு கிடையாது, மிஷனரிஸ் விதிவிலக்கு கிடையாது, யார் விதிவிலக்கு? எல்லாருக்கும் தான். பரிசுத்தவான்கள் நம்ம சொல்றோம், ஆனா பரிசுத்தவான்களுக்கு தான் அநேக சோதனை வரும். ஊழியக்காரர்கள் தான் அநேக சோதனை வரும். அதான் போஸ்டாகி போல் சொல்றாங்க, என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை நான் தள்ளி விட்டு ஓடுறேன். என்னை சுற்றி பாவம் தான் நெருங்கி இருக்குது, அதை தள்ளி விட்டு ஓடணும். எத்தனை பேர் அப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டாகக்கூடியது அக்கிரமும் பாவம் தான். அதை நம்ம மனசுல நம்ம வச்சுக்கொள்ளும். இன்னொரு யூதாஸ் மாதிரி நம்ம வேண்டாம். 30 சில்வர் காயின்ஸ் காட்டி கொடுத்து யூதாஸ் மாதிரி நம்ம வாழலாம். மோசே மாதிரி வாழ்ந்து மகிமையை பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. அந்த நல்ல கூடையாக அத்திப்பழத்தமாகிய மோசையை போல அவரோடு கூட டிராவல் பண்ணி இயேசுவோடு கூட பரம காரணை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் இன்னொரு 2 பேரை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரு? தாவீது, சவுல். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவரை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவரை 1000 பேருக்கு அதிபதியை வைத்தார். அப்படி அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்து வாங்கினார். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாக நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மகா புத்திமானாக நடக்கிறது சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். எப்படி நடக்கணும்? Moses was intimate with Christ and he was very close with Lord. Every time all over இத்தனை லட்சம் புருஷர்களையும் நடத்தி கொண்டு போகணும். ஆனா அதுக்கு தேவையானது மாம்ச பலம் தேவை கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றதுலாம் எல்லா பவர்ஃபுல் பிரசன்ஸும் பவர்ஃபுல்லான வேர்டு இருக்கலாம். இயேசுடைய பிரசன்ஸ் இல்லைன்னா மூவ் ஆகாது. If there is no Holy Spirit, Holy Spirit உங்க வீட்டில் உங்க இருதயத்தில் இடம் கொடுங்க. The temple of God, இல்லையா? கொரிந்தியர்ல ரோமர்ல சொல்லப்படும், the temple of God is holy. Do not make the temple of God sin. அது ஒரு பாவம் நிறைந்த டெம்பிளா மாத்திடாதீங்க. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இன்னைக்கு தாவீது புத்திமான நடந்தது நிமித்தம்தான் இன்னைக்கு சவுலுக்குள்ள என்ன சொன்னாங்க? அது முன்னாடி சொன்ன சவுல் என்னது? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 சொல்றாங்க. சவுல் ஐடு டேவிட் ஆகியோர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Saul eyed David from that time onwards. என்ன காய்மக்காரனா பார்க்கறான் தாவீத. அவருக்கு ராஜாங்கமா தான் கொடுக்கப்படல, மீதி என்ன இருக்குது? தாவீது 1 சாமுவேல்ல திருப்பி தாவீது பார்க்கறது 2 சாமுவேல் 22ல பார்த்தா, என் நெருக்கத்தில் கூப்பிட்டு மரணம் தெரியல பிடித்தது துர்ச்சன பிரகாரம் வந்தது, ஆனா என்ன ஆண்டவர் காப்பாத்துறான்னு சொல்றாரு. தாவீதுடைய லைஃப்ல ஆண்டவர் இருப்பதற்கு மெயின் காரணம் புத்திமான நடந்தது. நம்மளையும் புத்திமான நடப்பதற்கு கர்த்தர் வருவார். எப்படி சத்ருவோட உங்களை டிராவல் பண்ணி உங்களை அட்டாக் பண்றது வரலாம். நீங்க நல்லது செஞ்சீங்க, நீங்க நல்லது பண்ணீங்க, அட்டாக் பண்றது வரலாம். ஏன் இந்த ஊழியத்திலே அநேக அட்டாக்ஸ் வரதான் செய்து. எனக்கு வந்தது. எனக்கு எப்படி அட்டாக்ஸ் வந்தது? எனக்கு எப்படி அட்டாக்ஸ் வரும்? சேலஞ்சிங். ஐ அம் சேலஞ்சிங் ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஃபார் யூ. நீங்க வந்து வேர்ட் ஆஃப் காட்ல வந்து ஸ்ட்ராங்கா, வேர்ட் ஆஃப் காட்ல இயேசுவோட வேர்ட் ஆஃப் காட்ல அடிக்ஷன். வேர்ட் ஆஃப் காட் தான் அடிக்ஷன், நாட் தி மொபைல் ஃபோன் அடிக்ஷன். வேர்ட் அடிக்ஷன்ஸ் கிடையாது கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை. ஒரு மோசேயை போல, ஒரு தாவீதை போல, நாட் லைக் ஜூதாஸ் ஆர் நாட் லைக் சவுல். சவுல் அனாயிண்டிங் இருந்தது. தேவன் சவுல் விலையிட்டார். எப்படின்னு உங்களுக்கு எல்லாமே விலையிட்டார். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவனை கொல்வதற்கு சவுல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லி, இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தான் அவனை கொண்டு வந்தான், அவனை கொல்ல வேண்டும். தாவீது கேட்பார், ஏன் நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் தப்பே செய்யலையே. எல்லா வசனங்களும் இருக்கிறது, காண்பித்து கொடுக்க டைம் இல்லை, சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க அப்படி காய்மக்காரனாய் பார்க்கிற சவுல். நீங்க நம்ம யாரையும் காய்மக்காரங்களை பார்க்கிறோம்? யாரையாரும் நம்ம தப்பா பார்க்கிறோமா? யார பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 20:1 சொல்லுகிறது, தாவீது ஏங்குறான், நான் என்ன துரோகம் செய்ய, என்ன அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? நீங்க ஒரு துரோகமே பண்ணிருக்கா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிஸ்ல இருக்கிறீங்க, ஃபேமிலி வந்து நீங்க ஒரு யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டீங்க. ஆனா திரும்ப காய்மக்காரங்களா வரும். நீங்க செய்ய வேண்டியது என்னது? புத்திமானாய் நடப்பது. புத்திமான ஃபேமிலியில நடக்கணும். ஒர்க் பண்ற பிளேஸ்ல புத்திமானா இருக்கணும். பிசினஸ் பண்ற இடத்துல புத்திமானா இருக்கணும். அட்வொகேட்ஸா இருந்தீங்கன்னா புத்திமானா இருக்கணும். பொய்க்கு வாதம் போடக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி ஆண்டவருக்காக? எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறோம்? கவர்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், புத்திமானா இருக்கணும். வேணும்னே பழி சொல்றாங்களா? புத்திமானா இருங்க. தாவீது கை போடல, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்ம அபிஷேகம் நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு நன்மை உண்டானதான் நம்ம பேசணும். மற்றவங்களுக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தீமை செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீ எந்த மாதிரி டிராவல் நம்ம இருக்கிறோம்? நீ ஸ்பிரிச்சுவல் பேஸ்கெட்ல இருக்கிறோமா? லஸ்ட்ஃபுல் இச்சை நிறைந்த பேஸ்கெட்ல இருக்கிறோமா? இன்னும் ஸ்பிரிச்சுவல் கூட்டம், இச்சை கூட்டம், உலக பிரகாரமான கூட்டம், worldly people, worldly things. நம்மள ஆண்டவருடைய worldly thingsல இருப்பதற்கு கர்த்தரை அழைக்கவே விரும்பல. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா, let it be a promise verse for you people. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 43வது அதிகாரம், அதை வாசித்துவிட்டு இன்னொரு 2 வசனங்களை வாசித்துவிட்டு நம்ம ஒரு அர்ப்பணிப்பினதோட போலாம். ஆமென். ஏசாயா 43 21 22 சொல்லுகிறது. Isaiah chapter 43 verse 21 and 22. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசளித்து போனாய். இது அர்த்தம் என்னது? நீ என்னை நோக்கி கூப்பிடல. இந்த ஜனம் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங், இந்த ஃபேமிலி என்னுடைய, இந்த ஜனம் இந்த கூட்டம் என்னுடைய, நான் தான் ஏற்படுத்திக்கிறேன். ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடல, நீ எனக்கு மனசளித்து போற, நீ என்கிட்ட பைபிள் வாசிக்கல, நீ பிரேயர் பண்ணல, நீ மனம் போன போகலாம் போயிட்டு இருக்க, ஸ்டில் நீ போயிட்டு இருக்க. ஆனா அடுத்த வசனம் சொல்றது 24வது வசனமும் 25வது வசனம், நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் பணத்தை கொண்டு ஊழியத்தை சம்பாதிக்காமலும், அடுத்தது உன் பலிகளின் நடத்தல் என்னை திருப்தியாகும். பலிகளின் நிறுத்தினது சர்வாங்க தகன பலிகள். இப்பதான் பலியை பணம் காணிக்கையினால என்னை திருப்தியாக்க முடியாது. உன்னுடைய டொனேஷன்ஸ்னால என்னை திருப்தியாக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஊழியத்தை விலைக்கு வாங்க முடியாது. பிகாஸ் ஊழியம் என்பது கர்த்தருடைய, மினிஸ்ட்ரி இஸ் கிரைஸ்ட், நாட் மீ ஆர் நாட் பிரதர் ஜான் ஆர் லீலா. நாங்க சும்மா வேலைக்காரங்க தான். So we are servants of God. We are servants of God. But Christ is the head.
எல்லாமே அவர் தான். அதான் அவர் சொல்றாரு, நீ எதுவுமே என்ன செய்யல. நம்மளை பார்த்தா நீங்க சொல்றாரு, நீ எதுவுமே செய்யல, நீ ஒண்ணுமே செய்யல. ஆனா நான் அவனை என்ன பண்றேன் தெரியுமா, உன் பாவங்களால் என்ன சங்கடப்படுத்திட்ட. நீ இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த அவர் பிஃபோர் வரைக்கும் நீ செஞ்ச பாவத்தினால நீ என்னை சங்கடப்படுத்திட்ட, நீ என்னை வருத்தப்படுத்தின. வசனம் இருக்கு, நான் சொல்லல, பைபிள் வசனம். ஏசாயா வீட்டுக்கு போய் வாசிங்க. நிறைய பேர் பைபிள் கொண்டு வரல, சாரி. பைபிள் மேக்ஸிமம் மீட்டிங் வந்தாச்சுன்னா பைபிள் தான் கொண்டு வரணும், கண்டிப்பா கொண்டு வரணும். எல்லாரும் கையிலும் பைபிள் இருக்கணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் போறதுன்னு சொல்லணும், எல்லாரும் பைபிளோட தான் வரணும் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா நிறைய பேர் தேடாம ஓப்பனிங் பைபிள், சரியா? கண்டிப்பா பைபிள் பார்க்கணும். பைபிள்ல காரியம் பண்றதுக்கு நம்ம வெக்கப்பட்டோம்னா ஆண்டவர் நம்மளை வெக்கப்படுவார். பைபிள் சுமக்கிறது வெக்கப்படக்கூடாது, கையில தூக்கி போகணும். கேட்டா சொல்லுவாங்க, ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க, நல்லது தானே. பாவங்களால் வருத்தப்பட்டுட்டேன். 25வது வருஷம் சொல்றது என்ன தெரியுமா, இவ்வளவு நீ மிஸ்டேக் பண்ணியாச்சு. நம்ம நீ மிஸ்டேக்கோட தான் இருக்கிறோம். நம்ம செஞ்ச நீதியால இதை தேங்க் பண்ண வரல. நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன சொல்றது தெரியுமா, நானே ஒரு நீதிகளை என் நிமித்தமாகவே குறைந்து கொள்கிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். இதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. உன் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன், உன் மீதலை நினைக்க மாட்டேன். ஏன்னா நீ அந்த நல்ல அத்திப்பழம் கூட நீ வந்து நீ இன்னைக்கு சேர்ந்து என் கூட இரு. அப்போ ஆதியில் இருந்த அன்பை நீ ஏன் விட்டான ஒரு குறை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திருப்பி கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சபையை நோக்கி ஆண்டவர் தெளிவாக அந்த வசனத்தை மாத்திரம் நான் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்றது, 4 ஆதி கொண்டு அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு குறைவுண்டு. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. ஆதியிலேயே மற்றதை நான் சொல்லல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதலோடு கேட்கிறோம். இல்லைன்னா என்ன தெரியுமா செய்வார், நம்ம still we are not in a position to repent before Christ, our King of Kings and Lord of Lords. ஆண்டவர் முன்னதாக நம்ம இன்னும் நம்ம லைஃபை சரண்டர் பண்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, ரிப்பெண்டன்ஸ்க்கு நமக்கு விருப்பம் கிடையாது. தேங்க் பண்ணலாம், தேங்க் பண்ணிட்டே இருக்க அங்கீகரிப்பார். ரிப்பெண்டன்ஸ்க்கு விருப்பமே இல்லைன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா, விளக்கத்தை மாட்டிடுவார். சவுத் அந்த விலகி போற மாதிரி விலகி போயிடுவார். எப்படி போறானே தெரியாது. நம்மளும் ஒரு பாத்துல டிராவல் பண்ணணும், உலக பிரகாரமான பாத்துல போயிட்டே இருக்கோம். ஆனா எப்படி ஆண்டவருக்கு நமக்கும் தூரமா போயிடும். ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆவியானவர் இந்தியா யூத் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்கு சொல்வதை காதுள்ளவர்கள் கேட்கின்றவர்கள். ஆவியானவர் சரதை சபைக்கும் எபேசு சபைக்கு சொல்வதை காதுள்ளவர் கேட்கின்றவர்கள். யோவான் எழுதினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு, ஆவியானவர் இந்தியா யூத் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்கு சொல்லுகிற வேர்ட் ஆஃப் காட் காதுள்ளவர்கள் கேட்கின்றவர்கள். மறந்திருப்பவர்கள் மறந்திருப்பி ஸ்பிரிச்சுவல் பாஸ்கெட் கூட வந்துருங்க. ஸ்பிரிச்சுவல் போட்டோன்னே இயேசுவின் பேரை, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த கூட எதை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. இயேசு நன்மை, தீமை என்பது சாத்தான், சாத்தானை குறிக்கிறது. அழுகி போன கெட்டு போனது என்னது, சாத்தான் கூட்டம். உலக பிரகாரமா வாழ்க்கை அதுதான். அதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. அதை நீங்க சேர்க்க முடியாது, ஒட்ட வைக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இன்னைக்கு பார்த்து அழைக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவலாக வேலைக்குள்ள, அந்த ஏன் வேலைக்குள்ள நீங்க வந்துருங்க, இருக்கிற எல்லாரும் வந்துருங்க. யூ வில் பி சேஃப். தப்பிப்பேன், இன்னும் தப்பிப்பேன், உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த வசனத்தின் மூலமாக bless பண்ணுவாராக. If you are coming to the spiritual movement and the spiritual basket and the spiritual அந்த வேலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா you are safe and you will be blessed. இன்னும் நான் ஆண்டவர் வெளியே தான் இருப்பேன், டிபெண்ட் பண்ண மாட்டேன்னா அதுக்கு பரிகாரம் இல்லை, பரிகாரம் இல்லை. ஆண்டவர் அதுக்கு நோ தான் சொல்றாரு. இன்னைக்கு ரிப்பன் பண்ண வேண்டிய ரிப்பன் பண்ணுவோம், அர்ப்பணிக்க வேண்டிய டைம்ல வந்துட்டோம். நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்க போறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி தேவ பயத்தோடு நம்ம இன்னைக்கு எழுந்திருக்க போறோம். Amen. Thank you, Father. Thank you, Father. நம்ம பாடலை பாடி அர்ப்பணித்து ஜெபித்து நம்ம மூளைக்கு நான் கொடுங்க. உடைத்து
நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் வர்ஷிப் எங்களுக்காக கிருபைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த வேளையில் உடைய வார்த்தையால் எங்களை தேற்றி நேரப்பா. நாங்கள் ஆண்டவரே கெட்ட பழங்களுள்ள கூடைகள் இல்லாமல் நல்ல பழங்களுடைய கூடையில் இருக்கிறதாக எங்களுக்கு கிருபைதாரும். நல்ல கனி கொடுக்க கிருபைதாரும். கனி கொடாத வரமெல்லாம் விட்டுவிட்டு அக்னியிலே போடப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்குள்ளாக கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு பேசுகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உண்மையே நாங்கள் நேசித்து உண்மை சார்ந்து வாழ்ந்து சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுத்தல் வேண்டும் ஆண்டவரே. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து பாவத்தை விட்டு விலகி வாழும்படியாக எங்களை நீ வழி நடத்த வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. இந்த உலகம் கேட்டுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் காக்கப்படத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தர ஆண்டவர். மோசையை போல ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிக்கிற மகனாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல நீர் எங்களோடு வசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே மிகவும் நல்ல ஒரு நீதிமானாக இருந்தார் ஆண்டவரே. தாவீது உங்களுக்குள்ள காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். அதுபோல நாங்களும் அப்படி இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. பாவம் செய்து ஆண்டவரே யூதாசு போல நாங்கள் எடுத்து போக கூடாது ஆண்டவரே. சபையை போல நாங்கள் மாட்டு போக கூடாது ஆண்டவரே. உடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகருக்கு நாங்கள் சாட்சியாகும். அநேகர் நம்முடைய வழிக்குள் கொண்டு வருவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் நம்முடைய வசனத்தை கொண்டு வந்து நம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்களிலே நம்முடைய பிள்ளையானவரிடம் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட எங்களை இன்னும் நலப்படுத்த வேண்டுமாறு பெற்றோம். அதன் மூலமாக குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. சரீர சுகபலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தல் வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்தியா யூத் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் மிஷன் மூலமாக ஆண்டவரே தேவன் கொடுத்த இந்த அன்பான ஆராதனைக்காக துதிக்கிறோம். சகோதரர் ஜான், சகோதரர் லீலா இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. இன்னும் நன்மையை செய்தல் ஆண்டவரே. இன்று இருக்கிறது போல எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக ஆண்டவரே பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆதாயமாக காணப்படத்தக்கதாக உருவாக்க வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தி தர வேண்டுமாறு பெற்றோம் ஆண்டவரே. இன்னும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஒரே நிமிஷம் உட்காருங்க. போயிடலாம், டிஃபன் குடி சாப்பிட போயிடலாம். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் நம்ம கேட்டோம். ஸோ ஆனால் தேங்க்யூண்ணா. ஸோ காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ். ஸோ பிரதருக்கு ஸோ கரங்களை தட்டி தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ், வைஸ் பிரசிடென்ட், ஸோ எல்லா ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தினாலும்